அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ செஷனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம மேக்ஸ் சார்ந்த மட்டும்தான் வர்த்தகமே பண்றோம். போயிட்டு பேட்டர்ன் பார்க்குறதோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதோ இந்த நியூஸ் வந்துருச்சு அந்த அதெல்லாம் எதுங்க. எந்த நியூஸ் எது வந்தாலும் நம்ம மேக்ஸ் புள்ளிகளில் தான் அது நடக்கும். அது ஏன் அப்படிங்கிறது சிந்திங்க. இந்த வீடியோ நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. நம்ம இந்த வீடியோவில் கொடுக்கறத வச்சு நம்மளா ட்ரேடு பண்ண மாட்டோம். உங்களுடைய சிந்தனையை மாற்றி சிந்திச்சு அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா போய் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. தெரியாமல் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. இன்னொருத்தரை நம்பி பணம் கொடுக்கறது, கால்ஸ் வாங்கி போட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க என்னைக்குமே. அது என்னைக்குமே உங்களுக்கு ஒரு இது எக்கனாமிக்கலி க்ரோ பண்ணவே பண்ணாது. சரி, 25,100 புட்டு இன்னைக்கு 92 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா நிஃப்டி ஏறும். 92 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும். அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது உங்கள் டிசிஷன் எய்தர் அப் ஆர் டவுன் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. உங்கள் டெக்னிக் என்ன இருந்தாலும் அதுக்கு. அப்போ அந்த ப்ரைஸ் வரும்பொழுது அது இதுக்கு மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்கான்றது லைனை போட்டு பார்க்கறதுல அதில் ஃபால்ஸாகவும் நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அதுவும் தெரியணும். அப்புறம் எந்த டைமில் அது ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் 92க்கு கீழே வந்துட்டாரு. அப்போ மார்க்கெட் மேலே ஏற போகுதுங்கிறீங்க. அப்போ மார்க்கெட் மேலே ஏறும்னா காலை எந்த விலையில யாரு எந்த ஸ்ட்ரைக்கை பை பண்ணணும், அது எந்த விலையில பை பண்ணா என்ன டார்கெட் போகும் மினிமம், அதுக்கப்புறம் அடுத்து என்ன டார்கெட் போகும். அது போல இந்த ஸ்ட்ரைக் இங்கிருந்து ஏறனா ஒரு ஸ்ட்ரைக்ல போய் திரும்பி ஆகணும் ஒரு விலையில. அதே போல கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பி ஆகணும், ஆர் டவுன் ஆகும். எதர் அப் ஆர் டவுன் ஏதோ நாங்கள் நடக்கணும். அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது, எதற்காக அது பிரீமியத்தில் இந்த மாதிரி நடக்குது, ஏன் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுக்கல. என்னைக்குமே எல்லாரும் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு சொல்றாங்க, நான் அதை மட்டும் சொல்றதே கிடையாது. ஏன் அப்படிங்கிறத சிந்திங்க. ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து ஒரு வேலையும் கிடையாது. ஓகேங்களா? தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரதுமுறை யூடியூப்ல யார் கொடுக்கறதையும் நம்பாதீங்க. யூடியூபோ இன்ஸ்டாவோ சோசியல் மீடியால எது வந்தாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க.